தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். திரு துரைக்கருணா நம்மோடு இணைந்திருக்கிறார். மிஸ்ஸஸ் சசிகலா பத்தி கேட்கும்போது அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் இனி கேட்கவே கேட்காதீங்கிறார். திரு விஜய் மீதான தன்னுடைய தாக்குதலை ரொம்ப தீவிரப்படுத்துறார். அவருக்கு ஒண்ணுமே தெரியலங்க, அவரை முதல்ல பத்திரிகையாளர்களை சந்திக்க சொல்லுங்க அப்படின்னு விஜய் மீதான தாக்குதலை நாளுக்கு நாள் இந்த பப்ளிக் மீட்டிங்ஸ்லயும் செய்தியாளர்கள் சந்திப்பிலையும் அவர் தீவிரப்படுத்துறார். இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி பாக்குறீங்க திரு துரைக்கருணா? நடைபெற இருக்கிற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியும் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற முனைப்பு திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கிறதுங்கிறது தான் அண்மை காலமாக அவர் அளிக்கிற பேட்டிகள், இந்த அறிவிப்புகள் எல்லாமே நமக்கு தெரிகிறது. கிட்டத்தட்ட ஒரு கூட்டணியை பலப்படுத்தணும்னு ஒரு புறம் அந்த வேலைகளை செய்துக்கிட்டே காலமெல்லாம் அதிமுகவிற்கு வாக்களித்த ஒரு பிரிவினரை, அந்த பிரிவினரை வழிநடத்துகிற ஓபிஎஸ் தேவையில்லை, சசிகலா தேவையில்லை என்கிற மாதிரியான அந்த போக்கு இருக்கிறது. அது ஒரு விதத்துல பலகீனமான நிலையை உருவாக்கும் என்பதை அவர் புரியல. சோ இதையெல்லாம் மறைப்பதற்காக புதிதாக வாக்குறுதிகளை அள்ளி கொடுப்பது. இந்த தேர்தல் என்பதே 80களுக்கு பிறகு இப்படி ஒரு கலாச்சாரம் பரவிடுச்சு. மக்களுக்கு எதையாவது நாம கொடுத்து வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்ற முடிகிற 1-2 வாக்குறுதிகளை நிறைவேற்றி அப்புறமா சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறது. திருமதி சசிகலா அவர்களை பொறுத்தளவுல 2021 மாதிரி நான் ஒதுங்கி இருக்க மாட்டேன், துரோகிகளையும் விரோதிகளையும் வீழ்த்தி நானே முன்னின்று ஆட்சி அமைப்புங்கிற மாதிரி இருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியவில்லை என்றாலும் திரு எடப்பாடிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் நிச்சயம் இந்த தேர்தலில் எடுப்பார் அப்படின்னு நமக்கு தெரியுது. விஜய் அவர்களை பொறுத்தளவுல தொடக்கத்திலேயே அவரு அந்த பிரச்சார பயணத்தின் போது தாவிகா கொடியை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு பிள்ளையார் சொல்லி போட்டான், எழுச்சியும் உணர்ச்சியும் பங்கேற்றினாரு. வரமாட்டார்கள் என்ற உடனே கடுமையான விமர்சனத்தை முன்னெடுக்கிறார். சட்டப்பேரவையிலேயே அந்த 41 பேர் மரணத்திற்கு அரசும் காவல்துறையும் தான் காரணம், மெத்தன போக்கு தான் காரணங்கிற மாதிரி விஜய் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டாரு. ஆனால் இன்றைக்கு அரசியல் ரீதியாக அதிமுகவையும் விஜய் எதிர்க்க தொடங்கி விட்டார். டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு பேச தொடங்குறாரு. அது பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு தான் சொல்றாரு. அதிமுகன்னு கூட அடையாளப்படுத்த மாட்டேங்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு நம்மளை பலகீனமானவராக விஜய் பார்க்கிறார் என்ற உடனே எடப்பாடி பழனிசாமி கோபாவேசத்தோடு இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். சொல்றாரு முதல்ல ஊழல் சக்தின்னு சொன்னப்புறம் தான் பாஜக மற்றும் பலர் அப்படிங்கிறாரு. அவங்க ஊழல் சக்தின்னு சொன்னப்புறம் தானே இந்த எதிர்வினையே வர ஆரம்பிக்குது. எந்த அரசியல் கட்சியும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும்ல. நீங்க சொல்றீங்க விஜய் அங்கீகரிக்கலன்னு. இவ்வளவு நாள் திமுக வெர்சஸ் தாவேகான்னு சொல்லி வந்தவர் ஊழல் சக்தின்னு சொல்லும் போது அதிமுகவுக்கு இயல்பாகவே ஒரு பிரதான இடத்தை கொடுத்துடுறாரு, களத்தை வந்து 3 முனையா பார்க்க ஆரம்பிச்சிடறாரு அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரேஷனும் வருது. அதுவும் அவர் எப்ப செய்யறாரு, என்டிஏ கூட்டணி ஒரு உறுப்பெறும் போது செய்யறாரு. சோ அது என்டிஏவுடைய பலமாவும் பார்க்க முடியாது, அதிமுக கூட்டணியுடைய பலமாவும் பார்க்க முடியாது. திமுக மட்டுமே எதிர்த்து வந்தவர் இவங்களையும் அங்கீகரிச்சு எதிர்க்க தொடங்கிட்டார் அப்படிங்கும் போது இங்க மொமெண்ட் பிக் ஆகுதுன்னு பார்க்க முடியாதா? நிச்சயமாக. அதாவது அரசியல் களத்துல வெற்றிதான் முக்கியம் என்று எல்லா கட்சிகளுமே களமாடும். அந்த வகையில புதிய சக்தியாக வந்திருக்கிற விஜய் ஏதோ ஒரு பெரிய நம்பிக்கையோட களத்துக்கு வர்றாரு. அது வெற்றிக்கான வாய்ப்பு அறவே இல்லைங்கிறதான் என்னுடைய பார்வை. நான் கிட்டத்தட்ட இந்த 50-52 ஆண்டு கால இந்த அரசியல் புரிதல்ல கிட்டத்தட்ட ஒரு 10-14 சட்டமன்ற தேர்தலை பார்த்தவன் என்கிற முறையில விஜய் ஒருபோதும் ஒரு பெரிய மாற்றத்தை, ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய மாற்றத்தை பெறவே முடியாது. அதுதான் யதார்த்த நிலை. ஆனால் விஜய் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்ததுனாலதான் இவரையும் ஒரே நேரத்துல நம்ம தாக்கணும், திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் டிவிகேன்னு போறாரு. அது இல்ல, டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் காலங்காலமாக களத்துல எதிரும் புதிருமாக நிற்கிற கட்சிகள். ஆட்சி அதிகாரத்திற்கு இவர்களால் மாறி மாறி வர முடியும் என்கிற அந்த நிலைப்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்துல இந்த விமர்சனத்தை இவர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நன்றி திரு துரைக்கருணா. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.